அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 13/3/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9 10 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 12 மணி வரை. குளிகை 7:30 9 மணி வரை. யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்று ரோகிணி மற்றும் மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:23 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க முருக பக்தர் என்றா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் கஷ்டங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அதற்கு நம்ம தோஷ நிவர்த்தி செய்யும்போது நிச்சயமாக அதிலிருந்து வெளிவர முடியும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக காணப்படலாம். ஆன்மீக ஈடுபாடு மன நிம்மதி மற்றும் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. அதன் மூலமாக சுமாரான பலன்களை கிடைக்கும். கடினமான உழைப்பின் மூலமாக மட்டுமே வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்க அகந்தை உணர்வை தவிர்க்க உங்களுடைய துணையோடு மனம் திறந்து பழக வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு மிகுந்த கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிதமான வளர்ச்சி காணப்படும். பொறுமையும் உறுதியும் இருந்தால் இலக்கில் வெற்றி அடையலாம். பணியை பொறுத்தவரை நேர்மையின்மை காரணமாக பணியில் தாமதங்கள் ஏற்படலாம். பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய நேரிடலாம். பணிகளை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை அன்பை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்த இயலாத சூழ்நிலை காணப்படலாம். உறவில் இன்று நல்லிணக்கத்தை பராமரிப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்களை விளக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படாது. தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தொடை மற்றும் கால் விரல்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. இன்று மன அமைதியோடு காணப்படுவீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் சுமூகமாக நடக்கும். உங்களுடைய திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் செயல்திறனுக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். இருவரும் இன்று நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். நிதிநிலையை நன்கு சமாளிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மனதில் பதட்டம் அதிகமாக காணப்படலாம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முக்கியமான முடிவுகள் எடுப்பது அல்லது புதிய முயற்சிகள் தவிர்க்கப்பட வேண்டியது. பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வது சவாலானதாக இருக்கலாம். இன்று நேரம் செலவு ஆகலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களோடு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமை அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய இன்று சில பிரச்சனைகள் காரணமாக துணையோடு விவாதத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது. அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. இழப்புகளை தவிர்க்க பணத்தை பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் மற்றும் அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக தலைவலி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்வாக இருப்பதன் காரணமாக சாதகமான நாளாக இருக்காது. ஆன்மீக பயணங்கள் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். சவால்களை தன்னம்பிக்கையோடும் உறுதியோடும் எதிர்கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். பணியில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க நேரிடலாம்.
குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணத்தை சாதுரியமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலி உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம். இன்று கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க மிகுந்த பொறுமை அவசியம். இன்று நம்பிக்கையுடன் செயல்பட்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பணியை பொறுத்தவரை அதிக பணி சுமைகள் காணப்படலாம். நீங்கள் திறமையோடு பணியாற்ற உங்களுடைய பணிகளை திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அகந்தை போக்கு உங்கள் துணையுடனான பிணைப்பை பாதிக்கலாம். கடுமையான வார்த்தைகள் அவரை பாதிக்கலாம். பிரியமானவரோடு மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும். கால் அல்லது தொடைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியமாக இருக்க தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம். இன்று முன்னேற்றம் பெறுவதற்கு வலிமையும் உற்சாகமும் உங்களிடம் காணப்படும். இன்று அதனை அனைத்து விதத்திலும் செழிப்பாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகளால் உற்சாகமும் திருப்தியும் காணப்படும். பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது துணையோடு வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நிதி நிலைமையாக காணப்படுகிறது. ஸ்திரமான நிதி நிலைமையாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியம் சீராக அமையலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் அதிகமாக காணப்படும் நாளாக அமைகிறது. ஆன்மீக ஈடுபாடு மூலமாக மன தெளிவு கிடைக்கும். இதனால் கடினமான சூழ்நிலையும் நீங்கள் எளிதாக எதிர்கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. இன்று நீங்கள் மும்முரமாக பணிகளை ஆற்றக்கூடிய நாளாக அமைகிறது. கடினமான உழைப்பின் மூலமாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் இன்று உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக காணப்படுகிறது. கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி மற்றும் உற்சாகமான நம்பிக்கை காணப்படும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது மந்தமாக காணப்படலாம். இன்று பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டால் அதில் நற்பலன்களை காண முடியும். பணியை பொறுத்தவரை இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம். கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக திறமை மேம்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அற்பமான விஷயங்களை கூட பெரிதாக்குவீர்கள். இதனால் உறவில் இன்று நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணம் குறைவதற்கான வாய்ப்புள்ளது. பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தங்களுடைய தந்தையாருக்கு உடல்நல பிரச்சனை காணப்படலாம். பணம் செலவு செய்ய நேரிடலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைவாகவும் நம்பிக்கையும் காணப்படும் நாளாக அமைகிறது. இன்று உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் தடை காணப்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறு நேர வாய்ப்புள்ளது. பணிகளை திட்டமிட்டு திறமையோடு ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது. உறவில் அமைதி ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது. பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. தலைவலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தி நிலவும் நாளாக அமைகிறது. பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும். மகிழ்ச்சியாக பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம். சகஜமான அணுகுமுறை மூலமாக இது சாத்தியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும். சேமிப்பு உயரும் நாளாகவும் அமைகிறது. மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய அமைதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பல உற்சாகமான தருணங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். புதிய கட்ட வளர்ச்சி காண்பீர்கள். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை நற்பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். இது இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வை வளர்க்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வியூ.